ஆயத்தம் பண்ணப்படாத ஒரு நிலம், அப்படிப்பட்ட இருதயம். இன்னொன்று கற்பாறையான நிலம் மாதிரி இருதயம், கல்லாட்டம் இருக்குது, உள்ளே ஒன்றும் போகாது, விளையாது. 3 ஒரே முள்ளுள்ள இடம் மாதிரி இருக்குது நிலம், இருதயம். வசனம் இங்கெல்லாம் சரியா வேலை செய்யாது. நல்ல இருதயன்றது நல்லா அதுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயம், ரெடியாக இருக்குது, ரிசீவ் பண்ணுது வசனத்தை, அது உள்ளே போய் மிகுந்த பலனை தருகிறது. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், வாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். போதகர் சாம்பி செல்லத்துறை அவர்கள் நடத்தும் பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரியில் ஊழிய பயிற்சி பெற உடனே விண்ணப்பிக்கவும். வகுப்புகள் 2015 ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஆரம்பமாகிறது. விண்ணப்ப படிவம் பெற பூரண சுவிசேஷ வேதாகம கல்லூரி, தபால் பெட்டி எண் 494, சென்னை 7 அல்லது கீழ்காணும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளவும். நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். என்னத்தை விசுவாசிக்கிறீங்க அதை மாத்தாதீங்கன்றாரு. என்ன பேசுறீங்க விசுவாசிக்கிறத மட்டும்தான் பேச வேண்டும். கிழிஞ்சது போ அதையா விசுவாசிக்கிறீங்க? தொலைஞ்சம் போ அப்ப அதையா விசுவாசிக்கிறீங்க? செத்தம் போ அப்ப அதையா விசுவாசிக்கிறீங்க? எதை கிறிஸ்தவன் அப்படி பேச மாட்டான் பாருங்க. எதை விசுவாசிக்கிறானோ அதான் பேசுவான். எதை விசுவாசி? நான் மேலே வருவேன், ஜெயிப்பேன், முன்னேறுவேன், இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுவேன், கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் ஜெயமா எனக்கு முடியும். விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதில் உறுதியாக இருக்க கடவோம். எதை நம்புறீங்க? நீங்க எதை நம்புறீங்களோ அதை அறிக்கை செய்யுங்க. ஒரு தடவை பேசும்போது உங்க யோசிங்க, இதுதான் நம்புறோமான்னு. இதைத்தான் நம்புறோமான்னு. நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவும். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்குது? அவர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நீங்கள் எதை அறிக்கையிடுறீங்க? ஏன் அந்த வாக்கு பண்ணினவர் அங்கே வருது? ஏன்னா நீங்கள் அறிக்கையிடுகிறது எதை அறிக்கையிடுறீங்க? அவர் வாக்கு பண்ணதை அறிக்கையிடுறீங்க. இது உங்களுக்கு சொந்தம்னு எப்படி தெரியும்? கோர்ட்டுக்கு போகும்போது எப்படி போகிறீங்க? வாக்கு பண்ணதை வச்சு தான் போகிறீங்க. உங்கள் பேரில் எழுதி இருக்குது. இது கையில் ஒன்றும் இல்லை. கையில் இருக்கிற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். கையில் இல்லைன்னா பேப்பரில் இருக்குது, நான் நம்புகிறேன். கையில் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன். அப்படிப்பட்ட ஆளுக்கு தான் கிடைக்கும். பேப்பரில் இருந்தும் கையில் இல்லாதனால நான் நம்பலை, போ விட்டுறேன், என் கையில் இல்லை அப்படின்ற ஆளுக்கு அறிவே இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? பேப்பரில் இருந்தால் போதும். நல்ல அறிவுள்ள ஆள் சொல்லுவான், பேப்பரில் இருக்குப்பா, டாக்குமெண்ட்டில் இருக்குது, கையில் இல்லைன்னா நான் கையில் வர்ற வரைக்கும் நான் நின்று அதை வாங்காமல்
விடுறதில்லை. எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? வாக்கு பண்ணி இருக்கிற காரியங்கள், நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணும். இன்னும் நம்ம அதை பொசஸ் பண்ணலை. நாம் பொசஸ் பண்ணுறதுக்காக தானே நம்ம பாருங்க, அவர் மறித்து உயிரோடு எழுந்து அங்கே போயிட்டாரு, எல்லாத்தையும் சம்பாரிச்சு வச்சுட்டு போயிட்டாரு. ஒரு ஆள் செத்து உயிரை விட்டு போனார்னா உடனே அடுத்த நாளே உன் கைக்கு எல்லாம் வந்துடாது. ஹலோ, அடுத்த நாளே கையில் மாறிடாது. அந்த உயிரில் எழுதியிருக்கும். அதை கொண்டு போய் அது ஒரு பெரிய ப்ராசஸ், லீகல் ப்ராசஸ். போய் நீங்கள் தான் காமிச்சு அதை அங்கே போய் இங்கே போய் இவருக்கு எழுத்து போட்டு அவருக்கு எழுத்து போட்டு எல்லா பேங்க்குக்கும் போய் எல்லா பத்திரப்பதிவு சென்டருக்கும் போய் எல்லா இடத்துக்கும் போய் அப்படி தான் ஒன்று ஒன்றா மாறும். மாத கணக்கில் ஆகும், சில நேரத்தில் வருஷ கணக்கில் ஆகும். நிச்சயமாக வருமா வராதா? வரும். நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வாக்கு தத்தங்களும் நிச்சயமாக வரும். பொசஸ் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையும் என்னுடைய வேலையுமா இருக்கிறது இல்லையா? பொசஸ் பண்ணுறதா தான் இருக்குது. இப்போ எப்படி ப்ராசஸ் பண்ணும்? வாக்கு தத்தங்களை எடுத்து அறிக்கை பண்ண வேண்டும். அதுதான் நம்புகிறோம். நம்ம வாக்கு தத்தத்தை தான் நம்புகிறோம். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்கு தத்தத்தை நம்புகிறோம். அதில் அசையாமல் உறுதியாக இருக்கிறோம். நீங்கள் வந்திருக்கிறீங்க, என்னத்தையோ பெரிய இது சொந்தம்னு பேசிகிட்டு இருக்கிறேன் நான். இதுக்கு ஒரு வக்கீல் இருக்கார், 24 மணி நேரமும் 2000 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறார் நமக்காகன்னு சொல்கிறேன். தேவகுமார்னு நமக்கு வக்கீலாக இருக்காருன்னு சொல்கிறேன். ஆனால் என்னதான் வச்சிருக்காருன்னு தெரியல, என்னதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அதனால தான் பிரசங்கம் ரொம்ப முக்கியம். பாருங்க, இதை பிரசங்கம் சரியா பண்ணும்போது, பிரசங்கத்தை சரியா பண்ணும்போது ஜனங்களுக்கு தெரிய வந்துருச்சுன்னா அவங்க பொசஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு 3 வசனங்கள் எடுக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலிருந்து. அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள் வாசிக்கிறான். அந்நாட்களில் சீஷர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகளுடன் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இந்த யோசனை சபையார் எல்லாருக்கும் பிரியமாயிருந்தது. அப்பொழுது விசுவாசம் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய ஸ்தேவானையும் பிலிப்பையும் பிரோகோரையும் நிக்கனோரையும் தீமோனையும் பர்மெனாவையும் யூத மார்க்கத்தவனான அந்தியோகியா பட்டணத்தானாகிய நிக்கோலாவையும் தெரிந்து கொண்டு அவர்களை அப்போஸ்தலருக்கு முன் நிறுத்தினார்கள். இவர்கள் ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த வசனத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸ்பிரஷன் இருக்குது. தேவ வசனம் விருத்தி அடைந்ததுன்னு. இன்னொரு வசனம் காமிக்க போகிறேன். அடுத்த 3 வசனம் சொன்னேன் இல்லையா? இன்னொரு வசனம் காமிக்க போகிறேன் இன்னொரு அதிகாரத்தில். அங்கே சொல்லியிருக்குது வசனம் வளர்ந்து பெருகிற்றுன்னு. 3வது ரெஃபரன்ஸ் ஒன்று காமிக்க போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா வசனம் விருத்தி அடைந்தது மேற்கொண்டதுன்னு இருக்குது. அப்போ வசனத்தை பற்றி யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற மொழி, வார்த்தைகள் ரொம்ப வினோதமாக இருக்கிறதுன்னு சிலர் காமெண்ட் பண்ணுறாங்க. இதை பற்றி காமெண்டேட்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா இது ரொம்ப வினோதமாக இருக்குதே, வசனம் விருத்தி அடைந்தது அப்படின்னு இங்கே இருக்குது, வசனம் வளர்ந்து பெருகிற்றுன்னு இருக்கிறது, வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டதுன்னு இருக்குது. என்னது வசனத்தை பற்றி இப்படி சொல்கிறாங்கன்னு, இதனுடைய அர்த்தம் என்னன்னு பலரும் பல விதமாக சொல்கிறாங்க. நிறைய பேர் போதுமான அளவுக்கு அதை பற்றி கரெக்டாக சொல்லலை. பாருங்கள், அதுதாங்க நீங்கள் நிறைய எங்கெங்கெல்லாம் போய் வாசிக்கிறீங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி என்ன சொல்கிறாங்க, டிரான்ஸ்லேஷன்ஸாக இருக்கட்டும் காமெண்ட்ரியாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்கிறாங்க, வசனம் வளர்ந்தது பெருகினது விருத்தி அடைந்தது. இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னென்னா, இது எல்லா இடத்துலையும் பரவுச்சு, சுவிசேஷத்தை எல்லா இடத்துக்கும் அறிவிக்க ஆரம்பித்தாங்க, எருசலேம் மட்டும் இல்லை எல்லா இடத்துக்கும் பரவுச்சாக்கும் அப்படின்றாங்க. திருப்தியே கிடையாது எனக்கு அது வாஸ்தவத்துலேருந்து. எங்கே பார்த்தாலும் அதான் சொல்கிறாங்க. இந்த லாங்குவேஜ் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா, இயேசு வசனத்தை பற்றி போதிச்சார். பாருங்க, எங்கே போதிச்சார்? மார்க் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். எனக்கு என்னமோ எப்படி இருக்குதுன்னா, இதை எழுதினவரும் சரி, வசனம் விருத்தி அடைந்தது வளர்ந்தது பெருகினது மேற்கொண்டது அப்படின்லாம் எழுதினவர் கூட, அப்புறம் அந்த அப்போஸ்தலர்கள், இதெல்லாம் எழுதுறதுக்கு காரணமாக இருந்த அப்போஸ்தலர்கள், அதுக்கப்புறம் இதையெல்லாம் விசுவாசித்த ஜனங்கள், வாசித்த ஜனங்கள், எல்லார் மனசுலையும் எது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்னா, இயேசு வசனத்தை பற்றி சொன்ன அந்த வார்த்தைகள். இயேசு வசனத்தை ஒரு விதைக்கு ஒப்பிட்டு பேசுகிறார், இருதயத்தை நிலத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார்.
இருதயமாகிய நிலத்துக்குள் வசனமாகிய விதை சென்று எப்படி வளர்ந்து பெருகி பலன் தருகிறது என்பதை பற்றி பேசினார் பாருங்க. அதை மனசுல வச்சுதான் இவங்கெல்லாம் அப்படி பேசுறாங்க நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படிதான் அதுதான் அவருடைய மனதில் இருக்கிறது பாருங்க. மார்க் 4:14 பாருங்க. விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். 4 விதமான இருதயத்தை பற்றி சொல்றார். முதல் விதமான இருதயம் இது. என்ன மாதிரி இருதயம்? விதைக்கப்பட்டவுடன் வசனத்தை வந்து என்ன பண்றான்? சாத்தான் எடுத்து போடுகிறான். இவர்கள் வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள்னு சொன்னா அது ஒரு விதமான இருதயம். நடைபாதையில் விதைச்ச மாதிரி விதைய பாதையில எல்லாம் மிதிச்சு அது கடினமாகி அதில் விதைச்சிங்கன்னா அது உழுத நிலம் கிடையாது, அது ஆயத்தப்படுத்தப்பட்ட நிலம் கிடையாது. நடைபாதைன்னா அது அன்பிரிப்பேர்டு ஃபார் அக்ரிகல்ச்சர் பர்பசஸ். விதைக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்தப்படாத நிலம் அது, நடைபாதை. அது அங்கே விதைக்கக்கூடாது. வரப்பில் விதைச்சா அப்படி விளையாது. நடந்து அது கடினமாயிடுது. சிலருடைய இருதயம் அப்படி இருக்குது, மிதிப்பட்ட இருதயமாக இருக்குது. பல காரியங்களை அனுபவிச்சு அது பண்படுத்தப்படாத இதயமாக இருக்குது. என்னதான் வசனத்தை கேட்டாலும் அது உள்ளே போய் ஒன்றும் உண்டாக போகிறதில்ல. அங்கே போட்டால் வசனத்தை கொஞ்ச நேரத்தில் வந்து பிசாசானவன் அந்த வசனத்தை எடுத்து போடுற அளவுக்கு தான் இருக்குது. அதுதான் அன்பிரிப்பேர்ட் லேண்டு, ஆயத்தம் பண்ணப்படாத ஒரு நிலம். விதைச்சி ஒரு அறுவடையை உண்டாக்குறதுக்கு ஆயத்தம் இல்லாத நிலம், ஆயத்தப்படுத்தப்படாத நிலம். 2வது நிலம் பாருங்கள். அப்படியே வசனத்தை கேட்ட உடனே அது சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் 16 தங்களுக்குள்ளே வேர்கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரம் துன்பம் உண்டான உடனே இடர்கள் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க? இது ஒரு மாதிரி நிலம்ன்றார், இருதயன்றார். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட ஸ்டோனி கிரவுண்ட் வருது ஆங்கிலத்தில். ஸ்டோனினா என்ன? டெப்த் இல்லை, ஆழம் இல்லை. ஆழம் இல்லாதனால இதெல்லாம் போய்ச்சிருக்கிறேன் நான் இல்லையா. ஆழம் இல்லாதனால மேலோட்டமாக இருக்குது. அதனால உள்ளே போகாதனால வேறு கொள்ள முடியல. நோ டெப்த் அப்படின்னா என்ன அர்த்தம்? நோ அண்டர்ஸ்டாண்டிங். டெப்த் இல்லாத கிறிஸ்டியன்ஸை பார்த்துருக்கீங்களா? டெப்த் இல்லைன்னா அவங்க ஆழமாக போகிறதில்ல, வசனத்துக்குள்ள மேலோட்டமாக கேட்குறது, நுனிப்புல் மேயுறதுன்னு வாங்க இல்லையா. இப்படியே லேசா சொல்ல ரொம்ப சீரியஸாக போய்க்கூடாதுங்க. அதில் நான் போகிறதடி லேசாக உட்காந்து கெட்டு வந்துடுறது. அவர் தான் சொல்லியிருந்தீங்க. லேசாக கேட்குறாங்க, நம்புகிறாங்களா? நான் நம்புகிறேங்க, இயேசு நம்புகிறேன், நான் இல்லை நம்புகிறேன், வசனத்தை நான் நம்புகிறேன், பைபிள்லாம் நம்புகிறேன். ஆனால் ஒரு துன்பம் வரட்டும், ஒரு கஷ்டம் வரட்டும், ஏதாவது வந்தால் உடனே முதல் ஆள் பின்வாங்கிற ஆள் அந்த ஆளாக தான் இருப்பார். ஏன்னா மேலோட்டமாக இருக்குது. அது நோ டெப்த், நோ அண்டர்ஸ்டாண்டிங், ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. 3வது பாருங்கள். வசனத்தை கேட்டும் 18 உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவர்களை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்க அதனால் பலனற்று போகிறார்கள். இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட. இவங்க யார்? ரொம்ப தானி கிரவுண்டு, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட நிலம். அந்த மாதிரி முள்ளுள்ள இடம் மாதிரி இருக்குது அந்த இருதயம். முள்ளுனா விதையை விதைச்சா அந்த முள்ளே நெருக்கி போடுது, வளராதபடிக்கு நெருக்கி சோக் பண்ணி வளர்ந்து ஒரு விளைச்சல் உண்டாகாதபடி தடை பண்ணி போடுறது. அந்த முள் என்ன? பலவிதமான கரிசனைகள், கவலைகள், பலவிதமான கன்சர்ன்ஸ் உலகத்தில். ஐஸ்வர்யத்தின் மயக்கம் ஒரு பக்கம், உலக கவலை இன்னொரு பக்கம். அப்படின்னா எப்போ பார்த்தாலும் எதையாவது பற்றி கவலைப்பட்டுகிட்டே இருக்குது. இன்னொன்று பணத்து பின்னாலேயே ஓடிட்டு கிடக்கிறது. இன்னொன்று பலவிதமான இச்சைகள். அது ஆசை, இது ஆசைன்னு, இந்த ஆசை, அந்த ஆசைன்னு 1000 ஆசைகள் வாட்டுது மனுஷனை. ஒரு நாள் ஒரு ஆசை பின்னால் ஓடுறது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஆளுக்குள்ளே வசனம் வேலை செஞ்சு பெரிய ரிசல்ட் ஒன்றும் வரவே வராது. ஏன்னா இந்த தப்பான ஆசைகள், இச்சைகள், இன்னும் ஐஸ்வர்யத்தின் மயக்கம், உலக கவலை, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வந்து இந்த இது மாதிரி, இது முள்ளு மாதிரி சோக் பண்ணிடுது. கேட்குற வசனத்தை நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட்டு பிரசங்கத்தை கேட்கலாம், வசனத்தை கேட்கலாம், அது வல்லமையாக கிரியை செய்யணும். வசனத்தில் வல்லமை இருக்குது. ஆனால் இது ரொம்ப கவலை, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், மற்றவர்களை குறித்த ஈச்சைன்னு நிறைய இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து அப்படியே சோக் பண்ணிடுது. சோக் பண்ணுறதுனால வசனம் எந்த பலனும்
தர்றதில்லை. 1000 தடவை கோயிலுக்கு போனாலும் ஒன்றும் நடக்கவே நடக்காது. சிலர் பார்த்துருப்பீங்க, நீங்களும் என்னங்க அவர் கோயிலுக்கு தானே வர்றாரு, அவருக்கு மட்டும் என்ன ஆக மாட்டேன். ஏன் ஆக மாட்டேன்? இதுதான் முள்ளுள்ள இடம், இல்லை கற்பாறையான இடமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு இருதயம் பாருங்க, இருதயத்தின் நிலை. எதையோ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, இங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க, கவலை உலகத்தையே சுற்றிட்டு வந்துடும். இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, எதேதோ ஆசைகள் ஓடிட்டு இருக்கும் மனசில். நாட்டமெல்லாம் வேற எங்கேயோ இருக்குது, இங்கே வந்திருக்கிறாங்க ஆனால் எங்கேயோ இருக்கிறாங்க. இதனால பலனை பெறணும்னு நினைக்கிறாங்க, பலன் கிடைக்காது. ஏன்னா நெருக்கி போடுகிறது எது? இந்த மாதிரி எண்ணங்கள், அந்த அலசடிப்படுற மனசு வந்து வசனத்தை நெருக்கி போடுகிறது. 4வது 20ஆம் வசனம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு 1 30 1 60 100 பலன் கொடுக்கிறார்கள், இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். அப்போ நான் சொல்கிறேன், இதை ஏன் வாஸ்து காமிச்சேன்னா, 4 விதமான நிலம். ஒன்று அன்பிரிப்பேர்ட், ஆயத்தம் பண்ணப்படாத ஒரு நிலம், அப்படிப்பட்ட இருதயம். இன்னொன்று கற்பாறையான நிலம் மாதிரி இருதயம், கல்லாட்டம் இருக்குது, உள்ளே ஒன்றும் போகாது விளையாது. 3 ஒரே முள்ளுள்ள இடம் மாதிரி இருக்குது நிலம், இருதயம். வசனம் இங்கெல்லாம் சரியாக வேலை செய்யாது. நல்ல இருதயன்றது நல்லா அதுக்கு நான் ஆயத்தப்படுத்தப்பட்ட இருதயம், ரெடியாக இருக்குது, ரிசீவ் பண்ணுது வசனத்தை, அது உள்ளே போய் மிகுந்த பலனை தருகிறது. சரி, இப்போ 6ஆம் அதிகாரத்துக்கு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரத்துக்கு போங்க. இப்போ நல்லா விளங்கும் பாருங்க. தேவ வசனம் விருத்தி அடைந்தது, அதான் வளர்ந்தது, பெருகினது, அதான் விருத்தி அடைந்தது. அப்படின்னா என்னன்னு இப்போ விளங்கும். ஜனங்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு எஃபெக்டை உண்டாக்குச்சு வசனம், எப்படி வேலை செஞ்சதுன்றதை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க? இயேசு சொன்ன அந்த லாங்குவேஜை மனசில் வச்சு சொல்கிறாங்க, ஒரு விதை மாதிரி இருதயத்துக்குள்ளே போய் நல்லா வேலை செஞ்சதுன்றதை. இதனுடைய பின்னணி ஒரு நிமிஷம் பாருங்கள். ஏன்னா இந்த பின்னணியை பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய முழு காரியம் உங்களுக்கு வழங்கும். என்ன பின்னணி? எருசலேமில் உள்ள சபையில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து கூட்டிட்டாங்க. இப்போ முதல்ல 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் ஒரு 5000 பேர் 8000 ஆச்சு, அப்புறம் ஊர் முழுக்க பரவிடுச்சு. இவங்க இது சுவிசேஷத்தை வச்சு ஒரு உழுக்கு உழுகிட்டாங்க பட்டணத்தையே. வீட்டுக்கு வீடு நடக்குது கூட்டங்கள், அப்படி நடக்குது. அப்போ இதில் வந்து சபையில் வந்து சில விதவைகள் அவங்களுக்கெல்லாம் சில உதவிகள்லாம் செய்கிறாங்க பாருங்கள். ஒன்றும் முடியாதவங்க அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சில உதவிகள்லாம் செய்யப்படுது. சபையில் 2 குரூப் இருக்கிறாங்க, இனத்தவர். ஒன்று யூதர்கள், இன்னொன்று கிரேக்கர்கள். இந்த 2 பேருக்கு மத்தியில் இந்த கிரேக்கர்களுக்குள்ள ஒரு பெரிய குறை. அவர்களுக்கு என்னென்னா, எங்களை சரியாக கவனிக்கிறது இல்லை, எங்கள் இனத்தை சேர்ந்த விதவைகள் அவங்களுக்கெல்லாம் சரியாக பண்ணுறதில்லை. எல்லாம் யூதர்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டு, ஏன்னா எல்லா அப்போஸ்தலர்களும் யூதர்கள், எல்லா அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கவங்களாம் யூதர்கள், எல்லாம் அவங்க வேலையை கவனிக்கிறாங்க, எங்களை யாரும் கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு குறை இருந்தது. சர்ச்சினாலே சர்ச்சைன்ற மாதிரி ஆயிடுச்சு. குறைன்னு வந்த உடனே அப்போஸ்தலர்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க, அற்புதமான ஒரு தீர்மானம். முறையாக ரியலைஸ் பண்ணுறாங்க. இப்போ தான் ஆரம்பித்தாங்க பாருங்கள். திடீர்னு அவங்க எதிர்பார்க்காத வண்ணமாக சபையெல்லாம் பெருகி வளர்ந்துருச்சு. ஒரு தீர்மானம் எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? 2ஆம் வசனத்தில், 12 சீஷர் கூட்டத்தை வரவழைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி இல்லை. அவங்களுக்கு சாப்பாடு, அவங்களுக்கு பணம், அது இது அப்படின்றதெல்லாம் நாங்கள் கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் வசனத்தை பிரசங்கம் பண்ணுறதா, இதை கவனிக்கிறதா? முதல்ல அவங்களுக்கே புரியுது. இப்போது சபை எப்படி வளர்ந்தது, சபை எப்படி பெருகுனது. வல்லமையாக வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க, பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்தது, பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார். அதன் மூலமாக ஏராளமான பேர் அங்கே வந்து சேர்ந்தார்கள். வல்லமையாக பிரசங்கித்தாருங்க. இயேசு யாருன்னு, அவர் உயிர் தெழுந்திருக்கிறாருன்னு, அவரே ரட்சகர்ன்றதை நல்லா பிரசங்கம் பண்ணாங்க. அதன் மூலமாக தான் சபையை பெருகுனது. இப்போ பிரச்சனையெல்லாம் உண்டாகுது. பிரச்சனையெல்லாம் உண்டாகும் போது என்ன பண்ணாங்க? நீங்களே ஒரு 7 பேரை செலக்ட் பண்ணி நல்ல ஆளுகளாக கொண்டாங்க, நாங்கள் அவங்கள அப்பாயின்ட் பண்ணுறோம். அப்பாயின்ட் பண்ணி அவங்க வந்து இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மேட்டர்ஸ், பாய் போட்டாச்சா, சேர் போட்டாச்சா, க்ளீன் பண்ணியாச்சா, அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சதா, இவங்களுக்கு கிடைக்க வேண்டியது, அதெல்லாம் அவங்க பார்க்கட்டும். அதெல்லாம் டெய்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு, அதெல்லாம் அவங்க கவனிக்கட்டும். நாங்கள் வந்து வசனத்தை போதிக்காமல் அதை கவனிச்சிட்டு இருக்கிறது தகுதி அல்ல, எங்களுக்கு அது சரி கிடையாதுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க. 3ஆம் வசனம் பாருங்கள். பரிசுத்த ஆவி ஞானம் நிறைந்து நற்சாட்சி பெற்று 7 பேரை உங்களுக்கு தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம்ன்றாங்க. நாங்களோ 4 ஜெபம் பண்ணுவதிலும் தேவ வசனத்தை போதிக்கிற ஊழியத்திலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் என்கிறார்கள். இந்த யோசனை சபையாளருக்கு பிரியமாக இருந்தது. அவங்க போய் 7 பேரை செலக்ட் பண்ணுறாங்க.
செலக்ட் பண்ணி அப்போஸ்தலர்கிட்ட கொண்டு வர்றாங்க. அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ பாருங்கள், 6ஆம் வசனம் சொல்லுது, இவர்கள் ஜெபம் பண்ணி அவர் மேல் கைகளை வைத்தார்கள். அவங்க அப்பாயிண்ட் ஆகிடுச்சு. 7 பேரும் சேர்ந்து அதை கவனிச்சுக்கிறாங்க. ரிசல்ட் என்ன? அப்போஸ்தலர்கள் அங்கேயும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இதை பண்ணுறது அதை பண்ணுறதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ ரிசல்ட் என்ன? தேவ வசனம் விருத்தி அடைந்தது. என்ன அற்புதமான ஒரு வசனம் பாருங்கள். இது அப்போஸ்தலர்கள்லாம் மற்ற வேண்டாத வேலையை விட்டுட்டு இவங்க வேலையில் இவங்க எதுக்காக அழைக்கப்பட்டார்களோ அந்த வேலையை செய்கிறதில் ஈடுபட்ட உடனே வசனம் விருத்தி அடைந்தது. நிறைய இடத்துல ஏன் வசனம் விருத்தி அடையும்? ஜனங்களுக்குள்ளே போய் அந்த இருதயமாகிய நிலத்தில் உளுந்து அந்த நல்ல நிலத்தில் நல்ல பலன்களை கொடுக்கறது இல்லை. ஏன்னு சொன்னால் அதை கொடுக்குற ஆளுங்களும் சில நேரத்தில் சரியில்லை. அதனால தான் சரியான விதத்தில் அதை செய்கிறது இல்லை. சில நேரத்தில் இருதயம் சரியில்லை, கேட்குற இருதயம். சில நேரத்தில் கொடுக்குற ஆள் சரியில்லை. இவங்க ஆள் சரியான உடனே பெரிய ரிசல்ட் அங்கே உண்டாகிறது. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோர் அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா அன்பிற்கே. வளம் நீரை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நீரை பூமி மாறும் காலங்கள் வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷம் அளித்த உயிர் மூச்சு கலந்த ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள் மாறிடா அழிவில்லா அன்பிற்கே. ஸ்தோத்திரங்கள் பாத்திரற்கே, காத்திடும் முடிவில்லா